சார் உங்களுடைய லட்சியம் என்ன சார்? எங்களுடைய லட்சியம் சார், இன்னும் தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா வட இந்தியாவில் நிறையா தெர்மல் பிளான்ட் வருது. அங்கே செய்யறதுக்கு எங்களுக்கு அடிக்கடி எங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம வந்து அதனால் அந்த வேலையை செய்யலான்னு எங்களை பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறையா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும் ஒன்று. அப்புறம் தொழிலாளிகளுக்கெல்லாம் படிப்பு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு வேலைகளை வேணால் அதை உடனே கொடுக்கறது. இது வந்து 2. 3வது, இப்போ இதுவரையில் நாங்கள் இன்னொருத்தங்க தெர்மல் பவர் ஸ்டேஷனில் தான் போய் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்களே தெர்மல் பவர் ஸ்டேஷன் கட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த லட்சியம். அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடெலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த படிப்புங்கிற விஷயம் சொன்னாங்க இல்லையா, படிப்புக்கு எந்த மாதிரியான உதவி செய்கிறாங்க? உதவி செய்யணுங்கிற லட்சியம் இருக்கு. படிப்புக்கு வந்து சார், இப்போ ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் வேணும், அது பணம் கட்டணும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு தேவையான பணத்தை ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணிவிட்டு ரொம்ப அதாவது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக செய்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே செய்வோம். நாங்கள் சாதாரண வந்துட்டு இப்படி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு தான் எங்களால் செய்ய முடியும். அதாவது அவங்களுடைய வேலை திறமையை பொறுத்து தான் எல்லாமே. இப்போ சமீபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு விழா நடைபெற்றது. அது எப்படின்னா, உங்களுடைய பணியாளர்களே உங்களுக்கு விழா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பொதுவா ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டா, ஒரு முதலாளின்னு எடுத்துட்டா, தொழிலாளின்னு எடுத்துட்டா, முதலாளிக்கு வந்து எல்லா தொழிலாளர்களையும் பிடிக்காது. அதே மாதிரி எல்லா தொழிலாளர்களுக்கும் முதலாளியை வந்து பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யற அத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து உங்களுக்கு விழா எடுத்திருக்காங்க, உங்களை வாழ்த்து பேசியிருக்காங்க. இதை பத்தி ஒரு முதலாளிங்கிற முறையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விழாவை வந்து நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 750 தொழிலாளிக்கு யார் சேர்மன், நம்ம கம்பெனி பேக்ரவுண்டு என்ன எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வட இந்தியாவில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஃபாதர் மதருக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அங்கே என்ன நடக்குது, என்ன நம்ம பையனுங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்னான்னு ஒரு மனசில் ஒரு எப்போவுமே பயத்தோடையே இருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் வாங்க, நம்மளோட எல்லாமே ஒன்றா தான், ஒரு ஃபேமிலி மாரி தான் இருக்கிறோம், நம்ம இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, திறமையாக இருக்கிறவங்கலாம் ஒரே ஜாதி, இந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகிறோம் கம்பெனியை. அப்படி கொண்டு போகும்போது அவங்க ஃபாதர் மதர் எல்லாரையும் வர வச்சு, இதே போல் வந்து உங்கள் பையன்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க, ஒன்றும் சேஃப்டியாக இருக்காங்க, ஒன்றும் பாஷை தெரியாத ஊரில் போய் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்க வேணாம், நாங்கள் எல்லாம் பக்கத்தால் இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு, அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மற்றபடி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சிதம்பரத்தில் இந்த தமிழ்நாட்டிலேருந்து போன 750 குடும்பத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு காமிச்சிட்டு, அவங்களுக்கு என்ன ஆகிடுதுங்க, வரும்போது பயந்து இருந்தவங்க போகும்போது, ஓ இவ்வளோ நல்ல இடத்துல பாதுகாப்பாக நம்ம பையன்கள்லாம் இருக்காங்க, நம்ம வந்து அப்படின்னு எல்லாமே சந்தோஷமாக போனாங்க. அதில் பல பேருக்கு வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணோன்னு தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோன்னு அந்த இதில் மீட்டிங்கில் பேசினாங்க. இதாங்க, மற்றபடி இதில் வேற ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அதாவது அவங்களுக்கு வட இந்தியா பற்றி தெரியாததால இப்போ வந்து என்ன நடக்குது என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை, இந்த பதிலையே உங்களுடைய எளிமையை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அந்த விழாவில் உங்களுக்கு சுவாரஸ்யமான நடந்த எந்த விஷயம் உங்களை ரொம்ப ஈர்த்துச்சு? அந்த விழாவில் சார், அதாவது தொழிலாளியுடைய ஃபாதர்லாம் அந்த பேரண்ட்ஸை பேச சொன்னப்ப அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, இதை போல் நாங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், இப்படிலாம் இப்போ நல்லா இருக்கோம், எங்கள் குடும்பத்துக்கே ஒரு கௌரவம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க பாருங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம கம்பெனி கூட இந்த அளவுக்குலாம் செய்யுது, இன்னும் இது நல்லா செய்யலாம் இருக்க அப்படின்னு அது ஒன்று இருந்துச்சுங்க. அப்புறம் அடுத்தது, இந்த விழாவுக்கு நாங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் ஒரு 30-40 பேரை கூப்பிட்டு வந்துருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் வெளியூரை உள்ளூர்னு இப்படி ஒரு பாகுபாடு இருக்கும் இல்லைங்களா, அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்களோட பழக விட்டோடனே அவங்களுக்கு என்ன ஆகிடுது, சரி நம்ம எல்லாமே இந்தியர்கள், இதில் வந்து இவங்க வேற ஊர் அவங்க வேற ஊர்னு கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தோழமை உணர்வு வந்துருச்சு. இந்த 40 பேர் என்ன பண்ணுவாங்க, வட இந்தியாவில் போய் கம்ப்ளீட்டாக இதை போல் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு அடிபட்டு போச்சு, இவன் தான் அவன் ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு அந்த வட இந்தியாக்காரனை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட காமிச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சிட்டு அழுவாங்க. அழுகும்போது அவனுக்கு என்ன ஆகிடுங்க, என்ன இவ்வளோ நல்லவனாக இருக்காங்களே அப்படின்ட்டு இன்னும் கூட நம்ம யாருக்கா அந்த செய்யணும் அப்படின்னு அந்த மாரி ஒரு
இந்த விரோத மனப்பான்மை மாறி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பக்குவம் வர்றது ரொம்ப முக்கியம்னு நான் நினச்சேன். அதே போல் நல்லதான் அமைஞ்சு போச்சுங்க எல்லாமே. மற்ற மாநிலத்துல வேலை நடக்கும்போது தமிழ்நாடு சேர்ந்தவங்க அங்க போறாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வராங்க. ஆமாம் சார். அவங்களுக்கு மொழி டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, பேச்சுவார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்குமா? அதுக்கு என்ன பண்றாங்க? அதாவது வந்துங்க நம்ம ஆளுங்க எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க. இங்கேருந்து போனவங்கள நாங்கள் சொல்கிறதே வந்து தெரியுதோ தெரியலையோ நீ ஹிந்தியில் கண்டிப்பாக பேசு. எக்காந்த கொண்டும் அவங்க நார்த் இந்தியன்ஸ் இருக்கும்போது நீ தமிழில் பேசவே பேசாதீங்க. அவங்களுக்கு புரியாத மொழியில் பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே கோபம் வந்துடும். அதனால் ஒன்று வேறு வழியாடினா இங்கிலீஷில் பேசு அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஆளுங்களும் நல்லா ஹிந்தி பிரமாதமாக கற்றுக்கிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு ஆந்திராவும் ஒன்று தான், இது ஒரிசாவும் ஒன்று தான், தமிழ்நாடும் ஒன்று தான். இவங்களை பொறுத்தவரை